பங்கட்டின் 7வது பாகத்தினுடைய 2ஆம் பகுதிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுல காஸ்பல் ஆஃப் மார்க்ல சொல்லப்படும் மெசேஜ் என்ன? இயேசுவே சொல்லும் மெசேஜ் என்ன? என்னுடைய சிஷ்யர்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் என்னை நம்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மார்க்ல இல்ல, அறிவாளி மத்தாய் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல. நீ முதல்ல பைபிளை படி. மார்க்கு நீ சொல்ற 8, 9, 10 அது கிடையாது. நான் படிச்சு காட்டினேன். சரியா? இருக்கு, விஷயம் இருக்கு. நீ சொல்ற சுவிசேஷத்துல கிடையாதுன்ற நான். அதுவும் மத்தாய் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23 இருக்கு. நீ சொல்ற மார்க்கு 10ல் 30, 33, 34 கிடையவே கிடையாது. புரியுதா? அது இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும் என்ன இவங்க நம்பலைன்னு, விசுவாசிக்கலன்னு இயேசுக்கும் தெரியும், இன்றைக்கும் கிறிஸ்துவருக்கும் சபைக்கும் எல்லாம் தெரியும். ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் உலகத்தை படியுள்ள விஷயங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இதுக்கு உரியவராக வந்தவர் அல்ல. சொந்த தாயை நம்பலையே. நான் சொல்றேன்னு மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. கத்தோலிக்கர்கள் கோபம் வரும், பைத்தியம் பிடிச்சதுன்றாங்க. நான் உனக்கு போட்டு தரேன் பாயிண்ட, நீ தான் அதை காட்டுற. மார்க்கு 3ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு, தாய்க்கும் சகோதரர்களுக்கும் இவர்கள் நம்பிக்கை இல்லாம பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் காட்டுறேன். மார்க்கு 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்ட பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். புரியுதுங்களா? அப்போ விஷயம் நான் நிறைய அவர் பேசுகிறது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. அதான் இதை கேட்ட மேல படிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அவருடைய இனத்தார் அவரை பிடிக்கும்படிக்கு வந்தாங்க. பிடிச்சிட்டு கூடிய அந்த ஆளை வெளியில கொண்டு வா அப்படின்னு. அப்போ அந்த இனத்தார் தான் கொடுத்துருக்கு. இனத்தார் யார் நம்ம பார்ப்போம். எங்க பார்க்க முடியும்? அதே 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். அங்க என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 32. அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். புரியுதுங்களா? 21ஆம் வசனத்தில் இருக்கு. மார்க் 3ல் தாய் சகோதரர்களுக்கு வந்து அவருக்கு மதிமயங்கி இருக்கிறார்னு சொல்லி பிடிக்கும்படி வந்திருக்காங்க. அதாவது பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. யார் சொல்றது? சொந்தம் தாய் கன்னிமேரின்னு கத்தோலிக்கர் சொல்லுகின்ற தாயும் சகோதரர்களும் வந்து அதான் இனத்தார்னு இருக்கு. அப்புறம் அந்த இனத்தார் யாருன்னு 31ல் படிக்கும்பொழுது நமக்கு புரிகிறது. அதே 3ஆம் அதிகாரம் மார்க் சுவிசேஷத்தில் தாயும் சகோதரரும். அது மட்டுமல்ல, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது அங்க ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. என்ன தெரிகிறது? கூடார பண்டிகை வருகிறது. அப்போ எல்லாரும் எருசலேமுக்கு போறாங்க. அப்போ கூட பிறந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், சொந்த இயேசு கிறிஸ்துவருடைய தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரர் சொல்கிறார்கள், நீ பெரியவனாக வேண்டும் என்று விரும்பினா நீ எருசலேமுக்கு போ அப்படின்னு. ஆனால் வசனம் சொல்றது சகோதரர்களும் அவரை நம்பவில்லை. நீ புதுசா சொல்லாத, நான் போட்டு தரேன். எங்களுக்கு தெரியும் இது இந்த விஷயம். தெரியாம நாங்க கண்மூடித்தனமா நம்பல. படிச்சு காட்டுறேன் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. சரி, 2லிருந்து படிக்கிறேன். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாக விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்திற்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். தாய் நம்பல, இந்த சீஷர்களும் நம்பவில்லை. இந்த 12 சீஷர்கள் மட்டுமில்ல, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் கூட இருந்தாங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது அங்கு அவர்கள் சொல்கிறார்கள், இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு இவரை நம்பாம போயிட்டாங்க. அப்ப இவரை பார்த்து சொல்ல, நீங்களும் போங்க அப்படின்றார். நீங்க அந்த 6ஆம் அதிகாரம் படிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நானே ஆகாயத்துல இருந்து இறங்கி வந்து அப்பன்னு சொல்ற இடத்துல அது இருக்கும். புரியுதுங்களா? அதனால இவங்க நினைக்கிறாங்க நமக்கு யாருக்கும் தெரியாது, நம்ம எல்லாம் சீஷர்கள் கிறிஸ்துவ நம்பி வாழ்ந்தவங்கன்னு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு, பரலோகம் சென்ற பிறகு, பஸ்கா பண்டிகை அன்றைக்கு பரிசுத்தாய் அருளப்பட்ட பிறகுதான் இவர்களுடைய மனக்கண்கள் ஞானம் திறந்து, கண்கள் திறந்து, விஷயம் புரிந்து கிறிஸ்துவை பத்தி தைரியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஒருவேளை சீஷருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குமானால் எதுக்கு காட்டி கொடுக்கணும்? எதுக்கு 30 வெள்ளி காசு கொடுக்கணும்? எதுக்கு பேதுரு சொல்லணும் எனக்கு அவரை தெரியலன்னு? ஏன்னா அவங்களுக்கு அந்த ஞானத்துக்குள்ள வரல. இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றார். ஆனா அவர் நன்றாக புரியும், இது இவங்களுக்கு சுத்தமா புரியல, இவங்க அதை புரிஞ்சுக்கலன்னு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கிறிஸ்துவர்களே அல்லாதவர்களே யோவான் சுவிசேஷம் 14, 15, 16 இந்த 3 அதிகாரம் படிங்க. இந்த கருத்து உங்களுக்கு நான் சொல்றது அதுல விளங்கும். சரிங்களா? இல்லைன்னா ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டியதா வரும். 3வது உதாரணம், இதையும் பாட்டேர்மேன் தான் எடுத்து கொடுக்கிறார்.
இயேசு வந்து தி கார்டன் ஆஃப் கெத்செமனே என்ற இடத்தில் இருக்கிறார். அங்க வந்து அவர் கைது செய்யப்படுகிறார். அப்போ வந்து அவர் கூட இந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யார் மேலேயானு, நீங்க அந்த இடத்த விட்டு ஓட மாட்டேன். ஆமா, நீ எதுக்கு பாட்டிவன் புஸ்தகம் படிக்கிற? பைபிள் இருக்கியா, கிறிஸ்டல் கிளியரா பைபிள் இருக்கு. சீஷர்கள் அவரை நம்பவில்லை, அதனாலதான் ஓடி போனார்கள். மேய்ப்பனை வெட்டுவார்கள், ஆடுகள் ஓடி போகும் என்ற வேத வசனம் நிறைவேறுது, வேற ஒன்றுமல்ல. அதே போல 4வது ஆர்குமெண்ட், இயேசு இறந்து விடுகிறார். இதுவும் மார்க்ல தான், காஸ்பல் ஆஃப் மார்க்ல தான் வருது. இதோட 16 சாப்டரும் நீங்க பாத்துக்கலாம். அவருடைய சடலம், இயேசுடைய சடலம் காணாமல் போய் விடுகிறது. அதை பார்ப்பது யார்? 2 பெண்கள். உடனே அங்க வந்து ஒரு அமானுஷ்யமான ஒன்று தோன்றுகிறது அந்த குகையில். அது வந்து ஒரு ஏஞ்சல்னு கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். அது எதா வேணா இருந்துட்டு போட்டோம். அது வந்து என்ன சொல்கிறது இந்த 2 பெண்களிடம்? இந்த 2 பெண்களும் இயேசுடைய சிஷ்யர்கள், கூட இருந்தவர்கள். அவர்களும் சொல்கிறது, நீ போய் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை மற்றவர்களுக்கு சொல். ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. ஏன்? அவர்களே நம்பவில்லை. எவ்வளவு பெரிய பொய் பாருங்க, அவர்கள் போய் சொல்லவில்லையா? அதே அதிகாரத்தை படிச்சு பாருங்க, எல்லா கோஸ்பலோட கடைசி படிச்சு பாருங்க. சொன்ன உடனே மக்தல் மேரியும் மத்த மேரி எல்லாம் ஓடி போறாங்க. பேதுருவின் சீஷர்கள் போய் சொல்லி அவங்க ஓடி வந்து பார்த்ததாக திட்டமா பைபிள்ல சொல்லுகிறது. இது கிறிஸ்தவர்களே உங்களுக்கும் தெரியும், இவர் எப்பேற்பட்ட போய் சொல்றாரு. அவங்க போய் சொல்லலையா? அவங்க போய் சொன்ன பிறகுதானே பேதுரு வந்து கோகைக்குள்ள போய் பாக்குறாரு. எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா பைபிள்ல கொடுத்திருக்கு. அந்த விஷயங்களை அப்படியே பிக்சரைசேஷன் பண்ணி இருக்க. அப்ப இவர் எப்பேற்பட்ட பொய்யன். ஏன்னா பால்டிமோர் புத்தகத்துல பேட்ரிமோர் எவனோ ஒருத்தன் ஏன்னா புத்தகத்துல அது எழுதல, இப்படி எழுதி இருக்கு. அப்ப இவர் அப்படி சொல்றார். அட அடிமுட்டாளே, படுமுட்டாளே, பைபிளை படி. எல்லா கோஸ்பலோட கடைசியில இந்த விஷயம் இருக்கு. போய் சொன்னார்கள், ஓடி போய் சொன்னார்கள், சொல்லலையா? ஒண்ணு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். எல்லாரும் பல மெயின் ஸ்ட்ரீம் ஸ்காலர்ஸ் கூட இது சொல்வார்கள். ஆரம்ப காலத்துல இயேசு சொன்னதை யாரும் எழுதி வச்சுக்கல. ஆனால் வாய் வழி சொல்லாக இயேசு சொன்னதை கேட்டு பிற்காலத்தில் மார்க், லூக், மேத்யூ, ஜான் போன்றவர்கள் அதை பதிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். இயேசு இறந்தது எந்த வருஷம்? 30 கிபி. நான் சொன்ன போல முதல் காஸ்பல் மார்க் அரௌண்ட் 75, 45 வருஷம் கழிச்சு எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை என்ன? இந்த இடைப்பட்ட காலம் முழுக்க வாய் வழி சொல்லாக இயேசு இதை சொன்னார், இயேசு அதை சொன்னார், இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு வந்ததெல்லாம் ஒருத்தர் வந்து 45 வருஷம் கழிச்சு முதல் தரமா ரெக்கார்ட் பண்ணிட்டார். அவர்களுடைய ஞாபகத்தில் இருந்ததை அவர்கள் திரும்ப சொன்னதை இந்த காஸ்பல் ரைட்டர்கள் பதிவிட்டு விட்டார்கள். இப்போ வந்து கடைசி 25 நிமிஷமா இந்த பாட்காஸ்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்னதை எழுதி காட்டுங்க, யாராவது பார்க்கலாம். முடியாது. இத்தனைக்கு இட்ஸ் லைவ் ப்ரோக்ராம். நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள். நான் என்ன பேச போறேன் டாபிக் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜென்ரலா தெரியும். அண்ட் லைவ் ப்ரோக்ராம் நான் ஸ்லைடும் போட்டு நான் பேசுறேன். இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னு எழுதுன்னு சொன்னா லைவ் ப்ரோக்ராம்லயே உங்களால எழுத முடியாது. அப்புறம் நீங்க யோசிச்சு எழுதினாக்க ஓரளவு சரியா இருக்கும், ஓரளவு தப்பா இருக்கும். அப்போ இருக்கும்போது இயேசு சொன்னதை நான் சொன்னதாக 45 வருஷம் ஞாபகம் வச்சு எழுத முடியுமா? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனாலதான் இவை பலவும் எட்டுக்கட்டிய கதை. வாய் வந்து கேட்டதோ ஒண்ணுமல்ல. இதுக்கு ஒரே பதில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்கள். இதுதான் இதனுடைய பதில். 20, 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதா இராததென்றும் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அவசியமே. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டானவைகள் அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். புரியுதுங்களா? தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினாலே சொன்னதுதான் எழுதப்பட்டிருக்கு. மோசேக்கும் ஆதாமுக்கும் எத்தனையோ வருஷங்கள் வித்தியாசம் இருக்கு. பிரளயத்துக்கு பிறகு 2000 வருஷம் உலகம் உண்டாகி 2000 வருஷத்துக்கு பிறகு பிரளயம் உண்டாகி ஒரு 400-500 வருஷத்துக்கு பிறகுதான் மோசே உண்டாகிறார். அந்த மோசே ஆதாமிடத்தில் தெய்வம் பேசுறதுல இருந்து எழுதுறார். 5 புத்தகத்தை எழுதுறார். எப்படி? பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அது இவங்க எழுதுறாங்க. அதான் சொல்றேன், 1500-1800 வருஷ கால அளவில் 40 எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தக தொகுப்பு தான் இந்த பைபிள் என்று சொல்லுகிறது. 66 புத்தகங்கள். அதுக்கு ஒரே பதில் தான் நான் சொன்னேன். 20, 21 2 பேதுருனுடைய 1ஆம் அதிகாரம். இது மனுஷ சிந்தனையினால் எழுதப்பட்டதல்ல, பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலால் எழுதப்பட்டது. ஒருத்தர் சொன்னது ஒருத்தர் ஞாபகத்தில் வச்சு அது ஞாபகத்தில் எழுதுனது அல்ல. இது அவனுடைய படிப்பின்படியும் அவனுடைய ஞானத்தின்படியும் அவனுடைய எந்த அளவுக்கு அறிவில் அவன் இருக்கிறானோ, எந்த கலாச்சாரத்தில் அவன் இருக்கிறானோ அதுக்கேற்றபடி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏவி அவன் எழுதியிருக்கிறது. அதுதான் அந்த விஷயம். அதனால தான் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்றாங்க. தேவன்
சொன்ன வார்த்தை மனிதர்களால் எழுதப்பட்டது. புரியுதுங்களா? தேவன் அருளன வார்த்தை மனிதர்களால் எழுதப்பட்டது. இயேசு சொன்னது ஞாபகத்திலே வச்சு எழுதுறதல்ல. இயேசு சொன்னார், நான் போன பிறகு தேற்றவாளன் பரிசுத்தாவியை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார், அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். புரியுதுங்களா? அப்படி எழுதப்பட்டது தான் இது. இல்லாத வாய் வழியை வந்து எழுதுனது அல்ல. எந்த ஸ்காலரும் சொல்றது இல்லை. அது உன்னுடைய இந்த பட்டிமோர் கிட்டிமோர் பேராசிரியர் அவன் நினைப்பான். கிறிஸ்துவர்களுக்கு தக்க பலனான வசனம் இருக்கு. 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 இருக்கு. இது பரிசுத்தாவுடைய ஏவுதலினால் எழுதப்பட்டது. அவ்வளவுதான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஹிந்து இந்த ஸ்காலர்ஸுக்கு சொல்லுவாங்க, சம்ஸ்கிருதம் 10,000 வருஷம் முன்னாடி ஒரு அளவும் கிடையாது. அதெல்லாம் வாய் வழியா வந்தது, தலைமுறையா சொல்லி கொடுத்தோம். அது எப்படி நிற்க முடியும்? அது எப்படியே நிற்க முடியும்? வாய் வழியா வந்தது எப்படி? இவ்வளோ பெரிய புத்தகத்தை அப்படியே இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவன் ஒருத்தங்கிட்ட சொல்லி அவன் சொல்லி இப்படியே காது வழியா பேசி வாய் வழியா காது வழியா அப்படியே வந்திருக்குமா? AD 5ஆம் நூற்றாண்டுல தான் சம்ஸ்கிருத லெட்டரே பாஷையை உண்டாக்கி எழுதுற நீ. அது அந்த காலத்துல இருந்து இந்த கதை வாய் வழி வந்துதான். அது மட்டும் எப்படி வாய் வழியா வரும்? இத்தனை 10,000 வருஷமா வரும், 20,000 வருஷமா வரும். உலகத்திலேயே முதல் எழுதப்பட்டது. இந்த புருடாசெல்லாம் விட்டு தூக்கி போடு நீ. இதெல்லாம் இப்போ இந்த பருப்பு வேகிறது இல்லை. எந்த கேஸ்லையும் வேகாது. இந்தியன் கேஸாக இருக்கட்டும், HP கேஸாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற கேஸாக இருக்கட்டும், இந்த பருப்புலாம் வேகிறது இல்லை. அது அந்த காலம் வேறு. அதனால தான் இப்போ எவனும் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது இல்லையே. எந்த எபிசோட் முடிச்சாலும் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது இல்லையே. இந்த 6ஆம் எபிசோட எவனும் கேள்வி கேட்கலையே. ஏன்னா நீ முட்டாலும் தெரிஞ்சிடுச்சு, எல்லாருக்கும் உன்னுடைய ஆட்களுக்கே புரிஞ்சிடுச்சு. அவருடைய ஞாபகத்தில் இருந்தது எழுதுனது அல்ல. மறுபடியும் நான் சொல்கிறேன், கத்தோலிக்கர்கள் மட்டும் தான் அப்படி சொல்கிறாருங்க. மத்தாயி அவனுக்கு ஞாபகத்தில் எழுதுனா, லூக்கா அவனுக்கு ஞாபகத்தில் எழுதுனா, மார்க்கு அவனுக்கு ஞாபகத்தில் எழுதுனா, கத்தோலிக்க ஃபாதர்களோ கத்தோலிக்க மார்க்கத்தார் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பைபிளே படிக்கிறது இல்லை. அவங்களுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபாதர்னா சொல்கிறாரு, அதை கேட்டுட்டு தலை வணங்கி போடுறவங்க. ஃபாதர் இது நம்ப மாட்டான். அவங்களுக்கு பைபிள் முக்கியம் கிடையாது. சபையோட உபதேசம் தான் அவங்களுக்கு முக்கியம். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு அது முக்கியம் இல்லை. கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் தான் முக்கியம். பைபிளில் சொன்னதான் அவங்க படித்து காட்டினேன். இது ஞாபகத்தில் வந்து எழுதுனதல்ல. பரிசுத்தவான்கள் பரிசுத்தாவினுடைய ஏவுதலால் எழுதப்பட்ட வசனங்கள் இது. நீ ஞாபகம் இருக்கோ இல்லையோன்றது விஷயம் இல்லை. நீ எழுதும்போது ஆவியானவர் என்ன ஏவுதல் மனதில் கொடுக்குறாரோ அதை எழுதுறாங்க. நல்லா புரிஞ்சதில்லை? தலைமுறையாக பேசிட்டு வந்தேன் 10,000 வருஷமா. அது எப்படி 40 நிமிஷம் ஞாபகம் வைக்க முடியாத மனுஷன் 10,000 வருஷம் எப்படியே வச்சான் ஞாபகம்? அப்போ அது நீயே சொல்கிற, அது கட்டமைக்கப்பட்ட கட்டுக்கதைகள் தான் ராமாயணமும் பகவத்கீதையும் எல்லாம். இது பரிசுத்தாவுடைய ஏவுதலால் எழுதப்பட்டது. ஏன்னா பரிசுத்தாவிக்கு தெரியும் ஒருவனும் ஞாபகம் பண்ணி எழுத முடியாது என்று தெரியும். அதனால தான் அவர் ஞாபகப்படுத்துகிறார். அது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கவலை என்னது? கலவை. புரிஞ்சுதா? பரிசுத்தாவியானவர் நினைப்பூட்டுவார். ஒரு சீசனும் ஞாபகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன சொல்றார்? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். புரியுதுங்களா? சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானம் உலகம் தரப்போறதல்ல அப்படின்னு சொல்றார் 15ஆவது வசனத்தில். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஐயோ குரு போறாரு, நமக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க நினைக்காதீங்க. நீங்கள் மறந்துடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனாலும் திருடமாக இருங்க. பரிசுத்தாவினர் வந்து நான் சொன்னவைகள் எல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஒருத்தரும் ஞாபகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பைபிளில் எழுதியிருக்கு, அதை படி, அப்போ உனக்கு புரியும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த உமன் வித் அலபாஸ்டர் ஜார், அதாவது ஒரு மிக விலை மதிப்பற்ற ஒரு எண்ணெய், அதை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கூந்தலாலேயே ஒரு இயேசுடைய கால்களுக்கு ஒரு மசாஜ் பண்ணுகிறார். ஆனா இதுல கூட இந்த பெண் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, பைபிளில் சொல்லப்படவில்லை. அடுத்து போய் பார்த்தீங்களா, யாரு அந்த பெண்? யாரு? மகள் மேரின்றது கிளீனா பைபிள் இருக்கு. லாசரனுடைய சகோதரியாகிய மார்த்தாளுடைய சகோதரியாகிய மரியா என்று கிளீனா பைபிளை கொடுத்துருக்கு. சொல்றார், பெயர் சொல்லப்படவில்லை. அப்போ ஒரு பைபிள் படிக்கலைன்றது புரிஞ்சுதா? அவ்வளோதான் பிரியமானவர்களே. இனிமேல் சொல்றதெல்லாம் இனிமேல் அந்த புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. பைபிளோட பேச்சு இதோட முடிச்சிடுறாரு அவர் இந்த 7வது பகுதியில். அப்புறம் அவர் இந்த பகுதியில் சொல்றது, ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், இந்தியாவில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கு, 12 வயசுக்கு மேலே 30 வயசுக்குள்ளே இந்தியாவில் வந்திருக்கு.
அப்புறம் காஷ்மீருக்கு போயிருக்குன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இப்படி பலர் பலது சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் உலகத்தில் இப்போ நிறைய பென்குயின் பப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்க ஜீசஸ் வாஸ் இன் காஷ்மீர் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் நிறைய ஃபோட்டோ கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து இருந்த இடம், வாழ்ந்த இடம், கபரிடம் எல்லாம் சொல்லி நிறைய காட்டுறாங்க. அப்புறம் இப்படி நிறைய விஷயங்கள், பல புத்தகங்கள் பலது எழுதியிருக்கு. நமக்கு விஷயம் என்னென்னா, எல்லா புத்தகத்துக்கும் பின்னாடி போய் எதிர்த்து பேசுகிற அவசியம் நமக்கு இல்லை. அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அப்போ இதெல்லாம் கட்டுக்கதையில் நமக்கே தெரியுது. இதெல்லாம் இந்த காஷ்மீரில் வந்த கதை. அதே மாதிரி மனு இயேசுவை பார்த்ததாகவும் அவர் பிராமணனாக இருந்ததாக ஒருத்தர் சொல்கிறாராம். அவர் பூனை போட்டாரா போடலையா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பைபிளை பற்றி நீ என்ன பேசுகிறாயோ அதற்கு தக்க பதில் கொடுத்து, நீ சொல்வது பொய் என்றும் பைபிள் உண்மை என்றும், நீ வசனத்தையே படிக்காதவன் என்றும், கலவை வெங்கட் என்றவர் பைபிள் கையில் தொடலை என்றதும், நீ சொல்கிறதுல அநேக பொய்கள் இருக்குது என்றதும் எல்லாம் நம்ம அக்குவர் ஆணி வரை வச்சாச்சு. அதனுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். ஹிந்துத்துவவாதிகளுடைய மன ஆதங்கம், எரிச்சல், கிறிஸ்துவம் வளர்கிறதே என்பதற்காக அதற்கு போட்டியாக கிறிஸ்துவம் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்ல வராங்க. வேற ஒன்றுமல்ல. பொய்களுடைய பிதாக்களாகிய பொய்யிலேயே வாழ்ந்த பார்ப்பனை எழுதி வச்ச புத்தகம் கதைகள், எக்கச்சக்கமான கதைகள். ஒரு கதை கூட உருப்படியான கதை இருக்காது. சீஷர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது நாமளே மெசேஜ் கொடுக்குறோம், நாமளே டீச் பண்ணுறோம். நீ புதுசாக எங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பிரியமான நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கத்தோலிக்கர்களுக்கு தெரியாது. அதனால தான் அது பெருசாக அதே கண்டுபிடிச்சிடுற மாதிரி சொல்கிறாரு. அது எதுக்குமே லாய்க்கு இல்லாதது அவர் சொல்கிறதெல்லாம். இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் பல நாளாக, தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இவங்களுடைய கதையை தான் நான் பேச போகிறேன். அதனால் கொஞ்சம் அடல் சொல்லி மாதிரி இருக்கலாம், புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுடைய கதையெல்லாம் அப்படி தானே இருக்குது. வேறு ஒன்றுமே இவங்களுக்கு பேசுகிறதுக்கு இல்லையே. உடலுறவு தானே இவங்களுக்கு விஷயம். சரி, தாட்சாயணி யார்? தாட்சாயணி சிவனுக்கு முதல் மனைவி. அப்பா பேர் தாட்சாயன். தாட்சாயணி தவம் இருந்து தலை குனிஞ்சு நின்று அப்படி இப்படின்னு சிவனை லவ் பண்ணி பல வருடங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண உடனே தாட்சாயணியுடைய தகப்பனாகிய தாட்சாயனுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஹோமம் பண்ணுறார். என்ன ஹோமம்? அதாவது தாட்சாயணி சத்து செய்கிற அந்த ஹோமம் இருக்குல்ல, ஒரு 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 ஆள் சத்தாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சடங்கு பண்ணுறாங்களே ஹோமம், அந்த ஹோமம். அதாவது என் மகள் சத்து விட்டாள் என்றது நிரூபிக்கிறதுக்கு. அதாவது தாட்சாயணி சிவனை கல்யாணம் பண்ணது தாட்சாயணனாகிய தகப்பனுக்கு பிடிக்கலை. அப்போ தாட்சாயணி என்ன பண்ணுறா, இந்த ஹோமத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பில் போய் உழுந்துடுறாங்க. அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, தியாகம் பீகம் என்ன வேணால் சொல்லுவாங்க. உழுந்துடுறா, உழுந்து செத்துடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சிவனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து அவன் ஒரு டான்ஸ் ஆடினான் பாரு, அதுதான் ருத்ர தாண்டவம். ருத்ரனா கோபம். இந்த பணத்தை கையில் எடுத்துட்டு பாதி எரிஞ்சும் எரியாதுமான பணத்தை கையில் எடுத்துட்டு ஆடினான், அதான் ருத்ர தாண்டவம். இதில் 2 கதை இருக்குது, எனக்கு புரியாத கதை. இந்த தாண்டனை ஆடி ஆடி இமாலயத்திலிருந்து ஆடுறாரு. பூமி கொஞ்சம் அப்படி செறிஞ்சு போச்சு. ஐயோ, சிவ ருத்ரத்தில் ஆடுறானே, பூமி சாயதே அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன வழி? இன்னும் சாஞ்சிச்சுன்னா பூமி விழுந்துடுச்சுன்னா எங்கேருந்து விழுதல கேட்கக்கூடாது. அப்போ ஒன்று பெண்ணு சுற்றி சாயாத படிக்க அது வெயிட், ஈக்குவல் வெயிட் கொடுக்கணும்ல. ஏன்னா இவங்களோட சிந்தனை, அந்த முட்டா பசங்களோட சிந்தனை கைலாஷ்ன்றது இமாச்சலுக்கு மேலே, கேரளான்றது கீழே, இப்படி இல்லையா? நார்த்து இது சவுத் எண்டு, இது இப்படி செஞ்சாலும் இது மேலே தூக்கம். இவ்வளோதான் உலகம் இருக்குன்னு இந்த முட்டா பசங்க நினச்சாங்க பிற்காலத்தில். எப்போ 7 நூற்றாண்டில், அதுக்கு மேலே தெரியலையே உங்களுக்கு. ஏதோ அக்கம் பக்கத்தில் ஊருன்னு தெரியும். உடனே அகஸ்தியரை கொண்டு போய் உட்கார வை. உடனே அகஸ்தியர் திருவாண்டம் பக்கத்தில் இருக்கிற அகஸ்திய மலையில் போய் உட்காந்தாரு. இப்படி சாயும் போது இப்படி உட்காந்தாரு. அகஸ்தியன் உட்காந்த உடனே பூமி மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய கதை. அது எனக்கு புரியல, அது எப்படியான்னு புரியல. ருத்ரந்தாண்டம் ஆண்டன உடனே பூமி செறிஞ்சிடுச்சான், அகஸ்தியம் உட்காந்து சரியாயிடுச்சு. சரி, அதுவும் இல்லை விஷயம். இப்படி ஆடி கோபம் வந்த உடனே பாட்டாக வெட்டுறார். எக்காவன் அப்படின்னா 51 பீஸாக இந்த டெட் பாடியை வெட்டுறார். வெட்டி அப்படியே ஆகாயத்தில் அப்படி வீசுகிறார். இந்த 51 பீஸ் தாட்சாயணியுடைய பீஸ் போய் விழுங்குறது.
அது கொஞ்சம் பீஸு. ஆனால் அப்போ வந்து சிவனுக்கு தெரியாது பாகிஸ்தான் சுதந்திரம் கிடச்சி இந்தியாவில் செப்பரேட் ஆகும்னு. ஆனால் கொஞ்சம் பீஸு பாகிஸ்தானில் விழுந்திருக்குன்றாங்க, அதான் சக்தி பீடன்றாங்க. மிச்சம் இந்தியாவில் தான் விழுந்திருக்கு. 2 பீஸு போய் அமெரிக்காவில், ஒரு பீஸு ஜப்பானில், ஒரு பீஸு இங்கிலாண்டில், 2 பீஸு யூரோப்பில் விழணும்ல. உலகத்துக்குள்ளே சிவன் தானே. ஏன் இந்தியா மேப்புக்குள்ளே தான் விழணுமா? ஏன் பர்மாவில் கொஞ்சம் போய் விழ வேண்டியது? நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, அது விழுட்டோம், எக்கேடு போட்டோம். ஆனால் தாட்சாயினுடைய அந்த யோனி இருக்குல்ல, அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா யோனி இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது விஷயம்? யோனி லிங்கம் தானே நமக்கு வேண்டியது. அது அப்படியே ஆகாயத்திலேருந்து அப்படியே போய் விழுந்த இடம் தான் ஆசாமில் இருக்கின்ற காமாக்கியா என்ற இடம். அந்த இடத்துல இருக்கின்ற கோயில் தான் காமாக்கியா கோயில். அங்கு பூஜை செய்கின்றதே தாட்சாயினுடைய யோனியை தான் பூஜை செய்யும். அங்கே போனீங்கன்னா தாட்சாயினுடைய உட்காந்துருப்போம், கொலையில் உட்காந்துற மாதிரி. அப்படியே யோனியினுடைய நடுவு அந்த விரல விட்டு அப்படியே நெத்தியில் போடுவாங்க. அப்படி விட்டு அப்படியே நெத்தியில் போடுவாங்க. மாதத்துல 3 முறை பிரம்மபுத்திர நதி ரெட்டா போகும். ஏன்னா தாட்சாயினிக்கு மென்சஸ் ஆகிற டைம் அது. அப்ப கோயிலுக்குள்ள யாரும் போக முடியாது. மென்சஸ் ஆன பிறகு அந்த மென்சஸ் துணி இருக்குல்ல, அதுதான் அங்க பிரசாதமே. அந்த துணி அவன் வச்சுட்டு வருவான், அந்த ரெட்டு துணி எடுத்துட்டு வருவான். அங்க யோனி பூஜை தான். நான் கேட்குறேன், இந்த 51 பீஸ் வெட்டுறதுல யோனி தான் வெட்டுப்படாமல் அப்படியே போய் விழுந்துடுச்சா? மார்பகம் எங்கேயா? தாட்சாயினுடைய மார்பகம் 2 மார்பகம் இருக்குன்னு ஒரு பொண்ணுக்கு, பொம்பளைக்கு, அது எங்கே போய் விழுந்துடுச்சு? அது வெட்டலையா? அவர் உதடு, மூக்கு, கண்ணு, காது, கழுத்து, கை, காலு, தொடை, விரல், இதெல்லாம் எங்கே போய் 51 வெட்டதில் எங்கே போய் விழுந்துடுச்சு? எங்கேயாவது தாட்சாயினுடைய மார்பகத்துக்கு இருக்கின்ற கோயில் இருக்கா? இல்லை தொடக்கி இருக்கின்ற கோயில் இருக்கா? யோனிக்கு மட்டும் ஒரு கோயில் இருக்கே காமாக்கியால. இதுதான் உன் புராணத்தினுடைய லட்சணமும் உன்னோட நம்பிக்கை லட்சணமும். அங்கே போகிறாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டாகுமா? ஏன் அந்த யோனி, உன் பொண்டாட்டியோட யோனியை பாரியா, குழந்தை உண்டாகும். அந்த யோனியை நீ பார்க்குற. செக்ஸ் ஃபீலிங் இல்லாதவங்களுக்கு அங்கே போனால் அதுக்கு உண்டாகுமா ட்ரீட்மெண்ட்டு? வாயை கழுவுறேனுங்க நான், திருப்பி நான் வாயை கழுவ வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, காதை கொஞ்சம் கழுவிங்க, பெனாயில் போட்டு கழுவுங்க காது. ஏன்னா சாதா டெட்டால் இது போகாது, அவ்வளோ இருக்குது இவங்களுடைய புராணம். இவன் போய் சொல்கிறான் கிறிஸ்டல் கிளியராக பைபிளில் எல்லா கேள்விக்கும் பதில் நம்ம வச்சுருக்கிறோம், பதில் கொடுத்துருக்கு பைபிளில். இந்த அறிவாளி முட்டாள் அறிவாளிக்கு பைபிள் படிக்கிறதுக்கு வக்கு இல்லை. எவனோ எழுதின புத்தகத்தை படித்து உட்காந்து பதட்டிக்கிட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? இதில் வந்து என்னது, சீஷர்கள் இயேசுவை நம்பவில்லை. பெருசா நான் சொல்கிற சீஷரும் நம்பவில்லை, தாயும் நம்பலை, சகோதரரும் நம்பலை. எல்லாம் பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகுதான். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு 120 பேருக்கு ஒருமித்து கூடியிருக்கும் பொழுது பரிசுத்தாவி வந்த பிறகு எல்லாரும் நம்பினார்கள் இவர் தான் ரட்சகர் என்று. அன்னைக்கு தான் சபையே, புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்பட்டது உலகத்தில். அன்னிலிருந்து வெளிப்படுத்துதல் உண்டாவது. இயேசு கிறிஸ்து பேசுனதெல்லாம் ஆவியானவர் வந்து ஞாபகமூட்டி எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த வேதாகம புத்தகம். பிரியமானவர், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, இந்த ஃப்ராடுங்க போல உள்ளவங்க உட்காந்து பேசுகிறது நல்லா கேட்டீங்க. வசனத்தில் இல்லாத சொல்கிறாங்கன்னு நான் காட்டினேன், சுட்டி காட்டினேன். மாத்திரமல்ல, அவர் சொல்ல வருகிறது அவருக்கே தெரியாது, நானே எடுத்து சொன்னேன் வசனத்தில் இருந்து, இல்லைங்களா? நான் எத்தனையோ முறை சொன்னேன். சபை ஸ்தாபிக்கும் பொழுது ஆவியானவர் வந்து எல்லாம் ஞாபகம் மூட்டி எழுதப்படி இன்றைக்கும் கிறிஸ்துவர்கள் நம்பி வாழ்கிறார்கள், வளர்ந்து கொண்டே இருக்கிற கிறிஸ்துவம். நான் எப்பவும் சொல்கிறது போல சொல்லுகிறேன், மனிதனுக்கு மீட்புக்காக தேவன் மனிதனாக வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்றதற்காக சிலுவையில் தான் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை ஜெயித்து உயர்த்தெழுந்தார். மிருத்யுஞ்சயவாக இருக்கிறார், மிருத்யுனை ஜெயித்தவர். எந்த இந்து கடவுளும் அது செய்யலை, பேர் மட்டும் வைப்பாங்க. புரியுதுங்களா? அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் இந்த உலகத்தை விட்டு நாம் போகும் பொழுது தேவராஜ்யத்துக்குள் நம்ம விசாரிக்கப்படுவோம். இயேசுவை விசுவாசிங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, நித்திய ஜீவன் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.